நம்ம இந்த சாப்டர்ல நான் பிரிண்டிங் கேரக்டர்ஸ் அண்ட் பேராகிராஃப் மார்க்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ண பிறகு அதில் என்னென்ன மாதிரியான நான் பிரிண்டிங் கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். சில மற்றவங்க கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டும் எந்த இடத்துல எந்த மாதிரியான நான் பிரிண்டிங் கேரக்டர் சாய்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் பிரிண்டிங் கேரக்டர் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பேராகிராஃப் குரூப்ஸில் இருக்குது. அதாவது ரிப்பனில் பேராகிராஃப் குரூப்ஸில் இந்த இடத்துல மார்க்ஸ் இருக்கு பாருங்கள், ஷோ ஹைட் மார்க். இதை எனேபிள் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன மாதிரியான நான் பிரிண்டிங் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் பேராகிராஃப் மார்க்ஸ் இந்த சிம்பிள். அதை நான் இப்போ ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், ஒரு லைன் அடிச்சுட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த பேராகிராஃப் மார்க் விழும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த பேராகிராஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அனதர் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது நம்ம ஒரு வேர்டு அடிச்சுட்டு நம்ம ஜஸ்ட் என்டர் பண்ணாலும் அது வேர்ட் டாக்குமெண்ட் பேராகிராஃபாக தான் அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பேராகிராஃப் மார்க் விழுந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுதான் ஹெட்டிங்ஸு. ஹெட்டிங்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல பேராகிராஃப் மார்க் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்டர் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம நான் பிரிண்டிங் கேரக்டர் எனேபிள் பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இந்த டபுள் வேர்ட்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டாட்ஸ் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்பேஸ் பார். நம்ம வந்து ஒரு வேர்டுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விடுவோம், திரும்ப அடுத்த வேர்டு அடுத்த ஸ்பேஸ். அந்த மாதிரி ஸ்பேஸ் விடும்போது இந்த டாட்ஸ் விழும். அதை வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் நம்ம பார்க்க முடியாது. இதே வந்து நம்ம பிக் சைஸ் ஆகி பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியுது இல்லைங்களா. இந்த டாட்ஸ் தான் வந்து ஸ்பேஸுக்கான சிம்பிள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பேஜ் பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டில் இங்கே டைப் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட் போயிட்டு பிரேக்ஸில் பேஜ் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கலாக நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து அடுத்த கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை பார்க்க முடியுது. ஜஸ்ட் இதை டிசேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு நான் பிரிண்டிங் கேரக்டர் பார்க்க முடியாது. நம்ம வந்து இப்போது டாட்ஸ்னால் வந்து ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். என்ட்ரு யூஸ் பண்ணால் பேராகிராஃப் மார்க்ஸ் விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் பேஜ் பிரேக்கு, செக்ஷன் பிரேக்னாலும் சேம் இதே டாட்டில் சென்டரில் செக்ஷன் பிரேக்ஸ் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா, டேப் ப்ரெஸ் பண்ணோன்னா ரைட் சைட் ஏரோ மார்க் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் நான் பிரிண்டிங் கேரக்டர். நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னா தெரியாது உங்களுக்கு. பாருங்கள், இதுதான் டேபுக்கான சிம்பிள்ஸ். கீபோர்டில் டேப் எப்போ யூஸ் பண்ணாலும் இந்த சிம்பிள்ஸ் தான் நீங்கள் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்றதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், இந்த பேராகிராஃப்ஸில் கரெக்டாக சென்டென்ஸ் வந்து கரெக்டாக கண்டினியூஸாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் என்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கலாக நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பேஜ் பிரேக் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டர்ஸ் கிரியேட் பண்ணும்போது டேப்ஸ் யூஸ் பண்ணி சென்டரில் வந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி இது வந்து ஹெட்டிங்ஸ் அண்ட் டேப்ஸ் அந்த சிம்பிள்ஸ் பார்க்க முடியுது. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற நான் பிரிண்டிங் கேரக்டர் ஆப்ஷன்ஸ். மற்ற கேரக்டர் வந்து எப்படி நான் பிரிண்டிங் கேரக்டர் எப்படி பிரிண்ட் ஆகுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைல் டேப் போயிட்டு ஆப்ஷன்ஸ் அதை சூஸ் பண்ணோன்னா வேர்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதில் போயிட்டு நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸ் சூஸ் பண்ணோன்னா இங்கே நான் பிரிண்டிங் கேரக்டருக்கு வந்து என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸ் பிளேஸ் ஆகுன்றதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. டேப்ஸ்னால் ரைட் சைடு ஏறும், ஸ்பேஸ் டாட்ஸு, அதுக்கப்புறம் பேராகிராஃப் மார்க்ஸை வந்து இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட் இங்கே எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து டிஃபால்ட்டாக பேராகிராஃப் மார்க்கு நம்ம டைப் பண்ணும்போது எனேபிள்டாக இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இல்லை நம்ம வந்து வேணுன்ற போது யூஸ் பண்ணிக்கலாம்னா ஹோம் டேப்பில் நம்ம அந்த பேராகிராஃப் மார்க்கை ஒன்ஸ் கிளிக் பண்ணால் எனேபிள் ஆகும், ஒன்ஸ் கிளிக் பண்ணால் டிசேபிள் ஆகும். அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் டெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். உங்கள் டாக்குமெண்ட்டில் யாராவது ஹிடன் டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதை பொறுத்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஹைஃபன் இப்படி இருக்கும். நீங்கள் வேர்ட் ஆப்ஷன்ஸில் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸில் நம்ம இந்த நான் பிரிண்டிங் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஒருத்தவங்க டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண பிறகு அவங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த நான் பிரிண்டிங் கேரக்டர் எனேபிள் பண்ணி நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல டபுள் என்டர் நம்ம கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு பேராகிராஃப் மார்க்ஸ் தான் இருக்கணும். அந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல நம்ம கொடுக்கக்கூடாது. தேவையான இடத்துல மட்டும் நம்ம ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த நான் பிரிண்டிங் கேரக்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் எந்த இடத்துல என்னென்ன
யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத நாங்கள் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணும்போதும் நான் பிரிண்டிங் கேரக்டர் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ எரர்ஸை நீங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் நீட்டாக க்ரியேட் பண்ண முடியும்.